வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். அன்புள்ள ஜோதிட அன்பர்களே, நமது யூடியூப் சேனலிலே எண்ணும் எழுத்தும் இரு கண்கள் என்ற தலைப்பில் எண்களின் முக்கியத்துவம் ஜோதிடத்தில் எவ்வாறு இருக்கிறது, இவைகளின் முக்கியத்துவத்தில் மக்களுடைய எதிர்கால பலன்களை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் தெரிவிக்க இருக்கின்றேன். வள்ளுவன் தனது வாக்கில் கூறியிருக்கிறார், எண்ணென்பர் ஏனைய எழுத்தென்பர் இவ்விரண்டும் கண்ணென்பர் வாழும் உயிருக்கு. வள்ளுவன் வாக்கு என்பது தெய்வ வாக்கு போன்றது. அவர் கூறியிருப்பதில் அர்த்தம், எண்களுக்கும் எழுத்துக்கும் எவ்வாறு முக்கியத்துவம், இவை இரண்டும் கண்கள் போன்றது, அனைத்து வாழும் உயிருக்கு இவை அதற்குரிய பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார். ஜோதிடத்தில் எண்கணிதம் என்பதும் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. ஜோதிட சாஸ்திரத்தில் முன்னோர்கள், மகரிஷிகள், சித்தர்கள் வான மண்டலத்திலே கிரக நிலைகளின் அடிப்படையிலே அவரவருடைய ஜனன ஜாதகத்திலே லக்னம் மற்றும் ராசியின் அடிப்படையில் பலாபலன்கள் எவ்வாறு கிரகநிலைகள் கொடுக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கிரகங்களின் தசாபுத்தி அந்தரங்கள் எத்தகைய யோக பலன்களை அல்லது அவயோக பலன்களையும் கொடுக்கும் என்பதும் அதற்குரிய விதிகள், விதிவிலக்குகள், செவ்வாய் தோஷம் மற்றும் ராகுகேது தோஷம் போன்ற தோஷங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். அவற்றை நாம் பின்பற்றி லக்னத்தின் அடிப்படையிலே தசாபுத்தி அந்தரங்களின் பலன்களையும் நாம் கண்டு அதன்படியில் செயல்படுகின்றோம். மேலும் ஆண்டுக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது, மாதக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆண்டு பலன்கள், மாத பலன்களை அறிந்தும், மேலும் நாள்கோள் என்றால் அது சந்திரன் மட்டுமே. ஆகையால் தான் சந்திர ராசியின் அடிப்படையிலே ராசி பலன்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். தினப்பலன், மாத பலன், ஆண்டு பலன், வாரப்பலன் என்று இவையெல்லாம் நம்மளுடைய இந்து வேத சாஸ்திரத்திலே மிக தெளிவாகவும் அழகாகவும் சித்தர்களும் மகரிஷியும் நமக்கு அளித்து விட்டிருக்கிறார்கள். ஆனால் மேல்நாட்டு சாஸ்திரத்தில் கிரகநிலைகளுக்கு அவர்கள் லக்னம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதில்லை. அவர்களிடம் நீங்கள் எண்கணித சாஸ்திரம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். எண்கணித சாஸ்திரம் மற்றும் பெயரியல் சாஸ்திரம். எண்கணிதம் என்றால் ஆங்கிலத்தில் நியூமராலஜி, பெயரியல் சாஸ்திரம் என்றால் நேமாலஜி. ஒரு பெயர் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும், எத்தகைய விதமான எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறை சிந்தனைகள் அந்த பெயர் உச்சரிப்பில் இருக்க வேண்டும், அத்தகைய வைப்ரேஷன் எவ்வாறு இருந்தால் யோக பலன்கள் ஏற்படும் என்பதெல்லாம் மேலை நாட்டு சாஸ்திரத்தில் மிக அற்புதமாக ஆராய்ச்சி பூர்வமாக அவற்றை நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஜாதகம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 4-5 விதமான பலன்களை நாம் அறிந்து கொள்கின்றோம். ஜாதக ரீதியாக, ஜனன ஜாதக ரீதியாக எவ்வாறு பலன்கள் இருக்கிறது, மேலும் கைரேகை சாஸ்திரம் என்பதையும் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது தான் இந்த எண்கணிதம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. கிரகங்கள், கிரகங்களுக்குரிய எண்கள் இவை எப்படி உங்களுக்கு எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கும் என்று பார்க்கின்ற பொழுது 2 விதமான எண்கணித சாஸ்திரம் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். முதலாவதாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறவி எண் என்பார்கள் அவற்றை, ஆங்கிலத்தில் பர்த் நம்பர். அதன் அடிப்படையிலே பலாபலன்களை உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், எண்ணங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிறவி எண்ணுக்கு, பர்த் நம்பருக்கு நட்பு கிரகமாக, நட்புக்குரிய எண்ணாக இன்னொருடைய பிறந்த தேதி வருகின்ற பொழுது தான் அவர்கள் உங்களிடம் நண்பர்களாகவும் மிக சிறந்த ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையோடு பழகக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இதே உங்களுடைய பிறவி எண்ணுக்கு எதிர்மறையான எண்ணை நீங்கள் நண்பர்களாக பெற்கின்ற பொழுதோ அல்லது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக கணவன் மனைவியாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய பிறவி எண்ணாகப்பட்டது மிகவும் முக்கியம். அவற்றின் அடிப்படையிலே உங்களுடைய எந்த எண் யோக எண் என்பதை அறிந்து கொண்டு அவற்றை நீங்கள் பின்பற்றி வந்தாலே உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கும் மிக முக்கியமான காரியத்திற்கு அந்த நாளிலே நீங்கள் செயல்படுத்தினால் அவை உங்களுக்கு வெற்றியான நாளாகவே அமையும். உங்களுக்கு எதிர்மறையான எண்ணை நீங்கள் அன்றைய நாளாக உங்களுடைய பரிச்சித்தமான செயலுக்கோ, முக்கியமான ஒரு ஒப்பந்தம் போடுவது அல்லது முக்கிய வேலை நிமிஷமாக
நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ செல்லுகின்ற பொழுது எதிர்மறையான எண்களை தவிர்ப்பதை நல்லது. மேலை நாட்டு ஜோதிடத்தில் இவை தெளிவாக கூறியிருக்கிறார்கள். பிறவி எண் என்று பார்த்த பொழுது முதலாவதாக அவை உங்களுக்கு முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக விதி எண். விதி எண் என்றால் என்ன? உங்களுடைய பிறந்த தேதி, மாதம் மற்றும் வருடம். வருடம் என்றால் இப்பொழுது 2019 என்ற 2019 என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். 19ஆம் ஆண்டு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகையால் பிறந்த தேதி, மாதம் மற்றும் வருடம் இவை மூன்றையும் கூட்டி வருகின்ற எண் உங்களுடைய விதி எண். ஆங்கிலத்தில் ஃபேட் நம்பர் என்பார்கள். அப்படிப்பட்ட எண் உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை அமைப்பிற்கு மிகவும் முக்கியத்துவம். பிறவி எண்ணும் விதி எண்ணும் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டு ஜனன ஜாதகத்திலே அந்த எண்ணுக்குரிய கிரகம் பலமாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் யோகம் இருக்கும். இந்த பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் நாம் மாற்றவே முடியாது. அவை நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்தில் A to Z வரை ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் A to Z 1 to 8 வரை இருக்கின்ற எண்களை கொடுத்திருக்கிறார்கள். A என்றால் 1, B என்றால் 2 என்று தொடர்ச்சியாக வரும். அவை அப்படியே 1 உங்களுக்கு 26 எண்கள் என்று வராது. அவை மாறி மாறி வரும். அவை நான் பின்னர் உங்களுக்கு விளக்கமாக கூறவிருக்கின்றேன். எந்தெந்த எழுத்துக்கு எந்தெந்த எண் 1 முதல் 8 வரை என்பதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் தனியாகவே அவற்றை போடுவேன். மேலும் அவற்றை நீங்கள் பார்த்து எழுதி கொள்கின்ற வகையாக பதிவாகவே உங்களுடைய கண்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்லேடாக போடப் போகின்றேன். இங்கு நான் ஏற்கனவே கூறியவாறு சூட்சும விதி எண்ணிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் அனைத்து எழுத்துக்கும் 1 to 8 கொடுத்திருக்கிறார்கள். 9ஆம் எண் என்கின்ற அந்த எண்ணை எந்த ஒரு எழுத்துக்கும் கொடுக்கவில்லை. எனவே எண் கணிதத்திலே 9ஆம் எண் என்பவர் ஒரு தனிக்காட்டு ராஜாவை போல் மிக அற்புதமாக ஆச்சரியப்படக்கூடிய, மிக வேகமாக செயல்படக்கூடிய, மிக வேகமாக என்றால் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் 9ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அல்லது 9ஆம் எண் விதி எண்ணாக அமைந்தவர்களுக்கு அல்லது உங்களுடைய பெயர் 9ஆம் எண்ணில் அமைந்திருந்தால் அவை மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் கொடுக்கும். ஆனால் 9ஆம் எண் மட்டும்தான் யோகம் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. 9ஆம் எண் என்பது செவ்வாய்க்குரியது. ஒவ்வொரு எண்ணும் ஒரு கிரகத்துக்குரியது. 1 to 9 அவைதான் நவக்கோள்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 9ஆம் எண் என்பது வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது ஆங்கில சாஸ்திரத்தின் அடிப்படையிலே, நியூமராலஜியிலே, எண் கணிதத்திலே. ஆனால் மற்ற எண்களும் பல்வேறு விதமான யோகங்களையும் நன்மைகளையும் கொடுக்கவிருக்கிறது. அவைகளையும் நான் உங்களுக்கு விளக்கமாக ஒவ்வொரு கிரகத்தையும் அந்த எண்ணையும் கூறி அவற்றுக்கான பலாபலன்களை கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய பிறவி எண்ணோ அல்லது விதி எண்ணோ அந்த எண்ணாக வருகின்ற பொழுது அவைக்குரிய பலாபலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏன் இங்கு நியூமராலஜியிலே 9 என்கின்ற நம்பருக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு 9ஓடு இன்னொரு 9 நீங்கள் கூட்டினால் அது 18 என்று வரும். 18 என்றால் 1 8 கூட்டினாலும் 9ஆக வருகின்றது. அதேபோல் 18ஓடு இன்னொரு 9ஐ கூட்டினால் 27 என்று வரும். 2 மற்றும் 7ஐ கூட்டினாலும் 9ஆக வரும். இப்படி ஒரு 9ஓடு இன்னொரு 9ஐ எங்கு கூட்டினாலும் அங்கு இறுதியாக வரக்கூடிய எண் 9ஆம் எண். எனவே தான் 9ஆம் எண்ணுக்கு அத்தகைய சிறப்பு இருக்கிறது. மற்ற எண்களுக்கு அத்தகைய சிறப்பு இல்லை. இங்கு எண் கணிதத்திலே உங்களுடைய பெயரை எத்தகைய எண்ணிலே அமைத்து கொள்வது என்பதை உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலும் எண்கணிதத்தின் அடிப்படையிலும் அஸ்ட்ரோ நியூமராலஜி என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் அமைத்து கொண்டு அவற்றை நீங்கள் தினந்தோறும் எழுதி வந்தால், அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்த எண்ணிலே அவற்றை அமைக்கின்றோமோ அத்தகைய எண்ணுக்குரிய நாள் வரை நீங்கள் உங்களுடைய பெயரை தனியாக இறைவனை நினைத்து எழுதி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த எண்ணுடைய தாக்கமாகப்பட்டது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எண்ண ஓட்டங்களிலே நேர்மறையான சிந்தனைகள் மேலோங்கும், எதிர்மறையான சிந்தனைகள் கீழோங்கும். இவை அடிப்படை அனுபவத்திலே பார்க்கின்ற பொழுது மிகவும் பொருந்தி வருகின்றது. வெறும் ஜாதகத்தின் அடிப்படையிலே பலாபலங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் சிறு சிறு பிரச்சனைகள், எதிர்மறை சிந்தனைகள் மனதிலே எப்பொழுதும் யோங்கிக் கொண்டே இருக்கும். அவற்றை கட்டுப்படுத்துவது எண்கள். எண்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அவற்றுக்கு தொடர்புக்குரிய நிறங்கள், மேலும் திசைகள், மேலும் அவற்றின் உச்சரிக்கக்கூடிய உங்களுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய வழிமுறைகள் இவையெல்லாம் மிகவும் முக்கியம். எந்த நிறத்தை நீங்கள் உங்களை உபயோகப்படுத்துவது, அவை உங்களுக்கு யோகத்தை எவ்வாறு தரும் என்பது
உங்களுடைய எண்கணிதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் நிச்சயமாக நாம் பின்பற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பிறந்த தேதி மட்டும் தெரிந்தாலே போதும். அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம். சிலருக்கு பிறந்த நேரம் தெரியாமல் எவ்வாறு நம்மளுடைய எதிர்கால பலன்களை மாற்றி அமைத்துக் கொள்வது என்பதிலே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு கைவந்த பிரசாதமாக, வரப்பிரசாதமாக அமைவது தான் எண் கணிதம். இந்த எண் கணிதம் உங்களுடைய பெயரை நல்ல விதமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையிலே சிறு சிறு மாற்றங்கள் செய்து அந்த பெயரை சரியான எண்ணிலே அமைத்து அதற்குரிய நாள்கள், ஓரைகளிலே அவற்றை எழுதி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம், ஏற்றம் எப்பொழுதும் இருக்கும் என்று கூறி இந்த பதிவிலே, இந்த பகுதியிலே இனி நான் தொடர்ந்து எண்களுக்குரிய பலன்களை கூறவிருக்கின்றேன். அவற்றை தவறாமல் நீங்கள் கேட்டு பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும், மேன்மையும், சந்தோஷத்தையும், வெற்றியும் தருவார்கள் என்று கூறி இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.